ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. இன்னைக்கான லைவ் டெஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th நியூ சமச்சீர் புக் தமிழ்ல 4வது இயல்ல உள்ள 40 क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பொறுமையா நிதானமா கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சோ அப்பதான் நல்ல குட் ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் தவறானது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஈண்டு ஈண்டு அப்படின்னா செறிந்து திரண்டு கிடையாது. ஈண்டி அப்படின்னா தான் செறிந்து திரண்டு. ஓகேவா? ஒரே ஒரு வேர்டு தான் மாறி இருக்கு. சோ அதனால மீனிங் வந்து மாறும் இல்லையா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த செகண்ட் क्वेश्चन. பெருநிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் டேஷை பயன்படுத்துகின்றன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செயற்கை நுண்ணறிவு. ஓகேவா? சோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல எல்லா இடத்துலயுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா? சோ அதுதான் சொல்றாங்க. அடுத்த தேர்ட் क्वेश्चन. சீன நாட்டில் காண்டன் நகருக்கு டேஷ் வடக்கே சூவன்சவ் எனும் துறைமுக நகர் உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 500 கல் வடக்கே சூவன்சவ் துறைமுகம் வந்து இருக்கு. ஓகேவா? ஃபோர்த் क्वेश्चन. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திணை வழுவமைதி. ஓகேவா? என் அம்மை வந்தால் அப்படிங்கிறது உயர்திணை, மாடுங்கிறது அக்ரிணை இல்லையா? இருந்தாலும் நம்ம அது பேச்சு வழக்குல வந்து எப்போதுமே நார்மலா யூஸ் பண்ற ஒரு வேர்டு. அது வழுவமைதினா என்ன? தவறான இலக்கண முறைப்படி தவறா இருந்தாலும் அதை வந்து தவறு இல்லைன்னு ஏத்துக்கிறது தான் வழுவமைதின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதனால இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திணை வழுவமைதி. அடுத்த ஃபிஃப்த் क्वेश्चन. பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜஹா அப்படிங்கிறது புற்றுநோயை கண்டுபிடிக்கும் இயந்திரம் கிடையாது, இயந்திர மனிதன் கிடையாது. ஓகேவா? சோ வாட்சன் அப்படிங்கிறது தான் புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இயந்திர மனிதன் இல்லையா? சோ அதனால இதுதான் வந்து தவறாக, அதாவது பொருந்தாத இணை அப்படின்னு ஆன்சர். ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த் क्वेश्चन. வேர்ட் ஸ்மித் என்பதை தமிழில் டேஷ் என்று அழைப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. எழுத்தாளி. ஓகேவா? அதாவது வேர்ட் ஸ்மித்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் இல்லையா? அது எழுத்தாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து செவன்த் क्वेश्चन. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாடியவர் யார்?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். ஓகேவா? அடுத்ததா 8th கொஸ்டின். சீனாவில் சிவன் கோவில் கட்டிய சீன பேரரசர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குப்லாய் கான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் டேஷ் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவும் நம்மை வளப்படுத்த உதவும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4வது தொழில் புரட்சி. ஓகேவா? அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லுங்க. பார்த்து பொறுமையா நிதானமா போடுங்க. ஏன்னா எல்லாம் ஆப்ஷன்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் இல்லையா? சோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து இங்கே கிளியரா இருந்தாதான் அங்க எக்ஸாம்ல கரெக்டா அடிக்க முடியும் இல்லையா? அதனால நீங்க பொறுமையா பார்த்து கரெக்டான ஆன்சரா போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெருமாள் திருமொழி. ஓகேவா? அடுத்த 11th கொஸ்டின். உந்து வழி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடரியை ஊழியும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பரிபாடல். ஓகேவா? சோ நம்மளுக்கு தெரியும் ஊழி அப்படின்னு வந்தாலே பரிபாடல் தான். ஓகேவா? சோ இது வந்து கீரந்தையார் தான் இதை பாடியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததா 12வது கொஸ்டின். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வழு அமைதி. ஓகேவா? அடுத்து 13வது கொஸ்டின். சொல்லும் பொருளும் தவறானது எது? இதுல வந்து தவறான ஒரு இணை இருக்கு. ஓகேவா? அது என்னன்னு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை கிடையாது. ஓகேவா? இது வந்து த இன் மூணு சுகியின் வந்தா மட்டும்தான் குளிர்ந்த மழை. தன்னா குளிர்ச்சி இல்லையா? அதனால 2 சுழி இன் கிடையாது, 3 சுழி இன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். டேஷ் நாட்டின் வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள் டேஷ் ஆம் ஆண்டு நம் பால்விதி போன்று பல பால்விதிகள் உள்ளன என்று நிரூபித்தார்.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா. ஓகேவா? அமெரிக்கா நாட்டின் வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் 1924ஆம் ஆண்டு தான் நம்ம பால்விதி போலவே பல பால்விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாங்க. ஓகேவா? அடுத்ததா 15th கொஸ்டின். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாசகம். ஓகேவா? அடுத்த 16th கொஸ்டின். டேஷ் நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா. ஓகேவா? சோ நம்ம எப்படி நாம வச்சுக்கலாம்னா இப்ப கொரோனா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? சீனாவில இருந்து தான் இல்லையா? அதனால சீனாவில தான் அதிக செயற்கை மனிதர்களை வந்துட்டு அந்த இயந்திர மனிதர்களை மருத்துவமனைகளை யூஸ் பண்ணதாலதான் அவங்க வந்து மீண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா 17வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பெருவெடிப்பு காட்சி பற்றி கூறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிபாடல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கு உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை கோட்டூர்புரம். ஓகேவா? அடுத்த 19th கொஸ்டின். தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுபவர் யார்? தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவாங்க? அது வந்து ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டீபன் ஹாக்கிங். ஓகேவா? அடுத்ததா 20வது கொஸ்டின். டேஷ் நாட்டின் அறிவியலாளர் டேஷ் என்பவர் தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்க நாட்டின் அறிவியலாளர் ஜான் வீலர் அப்படிங்கிறவர் தான் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஓகேவா? இது எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னா ஜான் வீலர். இப்ப கருந்துளை துளை வீல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப சைக்கிள் வீல் அதெல்லாம் இருக்கு இல்லையா? வண்டி வீல்லாம் அப்படியே ஹோலா தானே இருக்கும், துளை துளையா இருக்கும் இல்லையா? சோ கேப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 21.
விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை குறும்படம் யாரை பற்றியது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்டீபன் ஹாக்கிங். அவரை பற்றியதுதான் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கைங்கிற குறுபடம். ஓகேவா? அடுத்ததா 22வது கொஸ்டின். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்று கூறும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அகநானூறு. ஓகேவா? சோ இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நெடுந்தேர் அதாவது நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எது? நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அகநானூறு. சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா 23வது கொஸ்டின். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் இதுல சரியானது இதுல தவறானது எதுன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? சாரி, இதுல வந்துட்டு தவறானது உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் இருக்கு இல்லையா, இதுல எது தவறா மேட்ச் ஆயிருக்கு அதை வந்துட்டு கண்டுபிடிங்க. இது சரியானது கிடையாது, தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நாற்காலி மேசை. இது வந்து பலவின் பால் கிடையாது. ஓகேவா? சோ பலவின் பால்னா இப்ப பசுக்கள், யானைகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா உள்ள உயிரினங்களை தான் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வழாநிலை. ஓகேவா? சோ இப்ப இலக்கண முறைப்படி பேசுனா அது எதுவும் தப்பு இல்ல. வழுனா என்ன? இலக்கண முறை இல்லாம பேசுறது, தப்பா பேசுறதுதான் வழு இல்லையா? சோ இலக்கண முறையோட பிழை எதுவுமே இல்லாம பேசினா அது வழாநிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 25வது கொஸ்டின். உனதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? இத நல்லா படிச்சுட்டு பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சார் நிறைய பேர் மாத்தி மாத்தி போடுறீங்க ஆப்ஷன். ஆன்சர் வந்து கரெக்டா கொஸ்டினை நல்லா தெளிவா படிச்சுட்டு பொறுமையா ஆன்சர் கொடுங்க. ஓகேவா? நான் டைம் கொடுக்குறேன் இல்லையா, அதனால கரெக்டா படிச்சுட்டு போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் தான் வந்துட்டு இந்த மாதிரி வேண்டுவாங்க. ஓகேவா? சோ அடுத்ததா 26வது கொஸ்டின். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வானத்தையும் பேரொளியையும் குறிக்கிறது. ஓகேவா? விசும்புனா வானம், இசைனா பேரொளி. அடுத்து 27வது கொஸ்டின். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார்
ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பால் வழுவமைதி மற்றும் திணை வழுவமைதி. ஓகேவா? சோ குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டமா அப்படின்னு சொல்லிட்டு திருமாலை வந்து பொன்னா நினைச்சு பாடுறாங்க. அது வந்து பால் வழுவமைதி. அடுத்து பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். பூனைங்கிறது ஒரு அக்ரிணை இல்லையா? அத வந்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உயர்திணையில சொல்றதுனால அது வந்து திணை வழுவமைதி. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின், இந்த கொஸ்டின் எல்லாம் புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? சோ ரொம்பவே முக்கியம். சோ தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின். டெபோரா பர்னாந்து என்பவர் எந்த மொழி கவிஞர்? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பொறுமையா போடுங்க. மறுபடியும் தப்பா போடுறீங்க ஆன்சர். கொஸ்டின் தெளிவா படிச்சுட்டு போடுங்க. ஓகேவா? நான் என்ன கேட்டிருக்கேன்னா எந்த மொழி கவிஞர்னு கேட்டிருக்கேன். அவர் எந்த மொழி கவிஞர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நிறைய பேர் வந்து இலங்கை வந்து போடுறீங்க. அவங்க வந்து இலங்கையா இருந்தாலும் அவர் வந்து தமிழ் மொழி கவிஞர். ஓகேவா? இலங்கையில உள்ள ஒரு தமிழ் மொழி கவிஞர் தான் டெபோரா பர்னாந்துங்கிறவங்க. ஓகேவா? சோ அதனால தெளிவா படிச்சுட்டு போடுங்க. அடுத்து 29வது கொஸ்டின். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. இந்த பாடலின் ஆசிரியர் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். ஓகேவா? நான் போன போன டெஸ்ட்லயும் சொல்லியிருப்பேன்ல, நேத்து பார்த்த டெஸ்ட்ல கூட சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ நீங்க வந்து பாரதியார், பாரதிதாசன் இந்த கொஸ்டின் வந்துட்டாலே, இத வச்சு கொஸ்டின் வந்தாலே நீங்க தெளிவா படிச்சுட்டு நிதானமா போடணும். ஓகேவா? சோ கன்ஃபியூஸ் ஆகி பாரதிதாசனா பாரதியாரா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போட்டுடுறீங்க. சரியா? சோ பொறுமையா படிச்சு போடுங்க. அடுத்ததா 30வது கொஸ்டின். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என கூறுவது டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இடவழுவமைதி. ஓகேவா? அடுத்து 31வது கொஸ்டின். கலை சொல் அறிவோம். இதுல தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது மீநுண் தொழில்நுட்பம். ஓகேவா? வெறும் நுண் தொழில்நுட்பம் கிடையாது, மீநுண் தொழில்நுட்பம். அடுத்து 32வது கொஸ்டின். கலை சொல் அறிவோம். இதுல தவறானது எது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? சாரி, இதுவும் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மினி கம்ப்யூட்டர் அப்படின்னா இணைய கணினி அப்படின்னு கிடையாது. ஓகேவா? சோ அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புரோதா கதிர் கரெக்ட், இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள் ரைட், பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் இதுவும் கரெக்ட். ஓகேவா? சோ இதுதான் தப்பு. சோ இதுதான் நம்மளுக்கு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரா வரும். ஓகேவா? சோ அடுத்ததா 33வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது?
பார்த்து தெளிவா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியானது எதுன்னு நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒண்ணு மட்டும்தான் சரி. ஓகேவா? செகண்ட்ல வந்து அன்றாட வாழ்வில் அறிவியல். ஓகேவா? அடுத்து மூணாவதுல காலம் அப்படிங்கிறது தான். காலம் அப்படின்னாதான் ஸ்டீபன் ஹாக்கிங்கோடது. ஓகேவா? சோ அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். சோ அதை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சு போடுங்க. சரியா? அடுத்து 34வது கொஸ்டின். வாடா ராசா வாடா கண்ணா என்று தம் மகளை பார்த்து தாய் அழைப்பது டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பால் வழுவமைதி. ஓகேவா? சோ வாடா ராசா வாடா கண்ணா அப்படிங்கிறது ஆண் பாலுக்குரிய ஒண்ணு இல்லையா? ஆனா அது வந்து பொண்ணுங்களை பார்த்தும் ஒரு சில வீட்டுல பொண்ணுங்களை பார்த்தும் வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்லி செல்லமா கூப்பிடுவாங்க. சோ அதனால இது வந்துட்டு பையனை வந்து பொண்ணு மகளை வந்துட்டு பையனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறதால இது வந்து இலக்கண முறைப்படி தப்புதான். ஓகேவா? இருந்தாலும் நம்ம நார்மலா யூஸ் பண்ற வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லி ஏத்துக்கிறோம் இல்லையா? அதனால அது வந்து பால் வழுவமைதி. அடுத்ததா 35வது கொஸ்டின். பண்டைய காலத்தில் சீனாவில் கட்டப்பட்ட சிவன் கோவிலில் யாருடைய கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சோழர்கள் அவங்களோட கால சிற்பங்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 36வது கொஸ்டின். பெருமாள் திருமொழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. குலசேகர ஆழ்வார். ஓகேவா? அடுத்து 37வது கொஸ்டின். வித்துவக்கோடு என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பாலக்காடு. ஓகேவா? கேரள மாநிலத்துல உள்ள வித்துவக்கோடு அப்படிங்கிற கேரள மாநிலத்துல உள்ள பாலக்காடு அப்படிங்கிற மாவட்டத்துலதான் வித்துவக்கோடுங்கிற ஊர் இருக்கு. ஓகேவா? அடுத்து 38வது கொஸ்டின். பணியோடு தன் பெயர் தலையிய ஊழியும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஊழி ஊழ் இந்த மாதிரி வந்தாலே நான் என்ன பாடல்னு சொல்லியிருக்கேன். அந்த பாடலை எழுதினவங்க யாருன்னு சொல்லிட்டு கூட இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆன்சர் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தப்ப நான் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. சரியா? கவனிச்சிருந்தவங்க ஈஸியா அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரிதான் எக்ஸாம்லயுமே இப்ப 4வது கொஸ்டினுக்கும் 56வது கொஸ்டினுக்கும் லிங்க் இருக்கும். ஓகேவா? சோ அதனால நல்லா பார்த்து கவனமா போடுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கீரந்தையார். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஊழி ஊழ் இந்த மாதிரி வந்தாலே பரிபாடல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ பரிபாடல வந்து கீரந்தையார் அவங்கதான் பாடினாங்க. ஓகேவா? சோ அதாவது கீரை பறிச்சுக்கிட்டே பாட்டு பாடிட்டே கீரை பறிச்சாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணவங்க கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்க முடியும் கரெக்டா. சரியா? சோ அடுத்ததா 39வது கொஸ்டின்.
வளர்வானம் இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வினைத்தொகை. ஓகேவா? அதாவது வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் முக்காலத்திலேயே சொல்றதுதான் வினைத்தொகை இல்லையா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் 40th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்று மாணிக்கவாசகர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கூறியுள்ளார்? ஆக்சுவலி இந்த லைனை சொன்னது யாரு அப்படிங்கறதே ஒரு கொஸ்டின் தான் இல்லையா? அதனால நான் நேத்து சொன்ன மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா அதுல எந்த மாதிரிலாம் வேற வேற கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் வந்து அண்டப்பகுதியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா எல்லாரும் 40 கொஸ்டின் நல்லாவே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. சோ உங்களோட டோட்டல் மார்க்ஸ் என்ன, 40 கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க்ஸ் நீங்க கரெக்டா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.